நடிகர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற 24H கார் பந்தயங்கள்ல 2வது பரிசு வென்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தாரு. இவருடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி படு வைரலாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வைரலாகிட்டு இருக்கா. அதாவது ஏகே அவர்கள் சமீபத்துல சென்னை வந்துள்ளாராம். நாளை தமிழகத்துல எலெக்ஷன் அப்படின்றதுனால தன்னுடைய வாக்கு செலுத்த வந்திருக்காரு ஏகே அவர்கள். மீண்டுமே வெளிநாடு சென்று இன்னும் ஒரு வாரத்துல அவர் மீண்டும் வந்தவுடன் படப்பிடிப்புமே ஆரம்பமாக இருக்கா. ஏகே 64 படத்துடைய முதற்கட்ட வேலைகளை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட முடித்துள்ளதாக சொல்லப்படுது. சென்னையிலேயே மிக முக்கிய இடங்கள்ல பிரம்மாண்ட செட் ஒன்று அமைச்சிருக்காங்களாம். அங்குதான் படத்துடைய முதல் ஷெட்யூல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சொல்றாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாகும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து ஒரு குட் நியூஸுமே வெளியாகி இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு ஆரம்பித்த ஒரே வாரங்கள்ல இந்த படத்துடைய ஃபர்ஸ்டுக்குமே ரிலீஸ் ஆகிருக்கா. ஃபர்ஸ்டுக்குடன் கூடிய டைட்டில், ரிலீஸ் தேதி அப்படின்னு அந்த போஸ்டர்ல 3 அப்டேட்டுகளை வெளியிட இருக்காங்க. ஆகையால ஏகே ரசிகர்களுமே தற்போது மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.